முகலாய பேரரசை நிறுவிய பாபரோட வெற்றிகளையும் அவரோட தந்திரங்களையும் பத்தி ஒரு சின்னதா பார்க்கலாம் வாங்க. மத்திய ஆசியாவுல இருந்து வந்தவர் தான் இந்த பாபர். சும்மா இல்ல, தைமூர் செங்கிஸ்கான் வம்சாவளி. அப்போ டெல்லி சுல்தானகம் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. இந்த நேரத்துல இப்ராஹிம் லோடிய ஆட்சியிலிருந்து நீக்க தௌலத் கான் லோடியே பாபரை இந்தியாவுக்கு கூப்பிட்டார். முதல்ல 1526ல நடந்த முதல் பானிபட் போர். இதுல பாபர் இப்ராஹிம் லோடிய தோற்கடிச்சார். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்தியாவுல முதல் முறையா பீரங்கிகளையும் வெடிமருந்தையும் பயன்படுத்தினது இவர்தான். அது மட்டும் இல்லாம துலுக்மா, அராபான்னு 2 சூப்பரான போர் தந்திரங்களையும் யூஸ் பண்ணார். துலுக்மான்னா படைய சின்னதா பிரிச்சு எதிரிய சுத்தி வளைச்சு தாக்குறது. அராபான்னா வண்டிகளை வச்சு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி கட்டி அதுக்கு பின்னால இருந்து தாக்குறது. ரெண்டாவது 1527ல நடந்த கன்வா போர். இந்த போர்ல ராணா சங்காவோட ராஜபுத்திர கூட்டமைப்பையே பாபர் ஜெயிச்சார். சொல்ல போனா பானிபட் போரை விட இதுதான் ரொம்ப முக்கியமான வெற்றின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுதான் வட இந்தியாவுல முகலாய ஆட்சியை உறுதியா நிறுவுச்சு. கடைசியா பாபர் தன்னோட ஆட்சியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கினார். 1528ல சந்தேரி போர்ல மெதினி ராயையும், அப்புறம் 1529ல காக்ரா போர்ல ஆப்கானியர்களையும் தோற்கடிச்சு தனக்கு இருந்த மிச்சம் மீதி எதிர்ப்பையும் காலி பண்ணிட்டார். ஆக தன்னோட அட்வான்ஸ்டு மிலிட்டரி டெக்னாலஜி மற்றும் தொடர்ச்சியான வெற்றிகள் மூலமா பாபர் வெறும் 4 வருஷத்துல இந்தியாவுல முகலாய பேரரசுக்கு ஒரு ரொம்ப வலுவான அடித்தளத்தை போட்டார்.